வணக்கம் நேயர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் இன்று நாம் விவாதிக்க இருப்பது வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா பணத்தாள் மாற்றம் என்ற தலைப்பில். கடந்த 8ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் செல்லாது என்று அறிவித்த பிறகு 500,000 நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பிறகு அதன் பிறகு நாட்டில் தற்போது வரை அல்லது இந்த நிமிடம் வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் நாம் அறிந்ததுதான். வரிசையில் நின்று கொண்டே இருக்கிறார்கள், ஏடிஎம்கள் இயங்கவில்லை, வங்கிகளில் பணங்களை மாற்றுவதற்கு பெரும்பாடு, அதுவும் இப்பொழுது கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல பிரச்சனைகள், தொழில்துறை முடங்கியிருப்பதாக பல வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். பொருளாதாரத்தில் இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இருப்பது இது வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு மிக பெரிய துணிச்சலான நடவடிக்கை என்று சொல்கிறார்கள். ஆனால் இது எளிய மக்களின் மீது தொடுக்கப்பட்ட போர் என்று எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாம் பார்த்தோம். பல அமளிகள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் இதற்கு பிரதமர் நேரடியாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பிரதமர் வந்தார், எந்த விளக்கமும் வெள்ளிக்கிழமை வரை அளிக்கப்படவில்லை. தொடர்ந்து பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது குறித்தான் நாம் பேச இருக்கின்றோம். வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா பணத்தாள் மாற்றம் என்ற தலைப்பில். இந்த நிகழ்ச்சியில் திண்ணையில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜமீலா அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜோதி அவர்களும், பொருளாதார வல்லுநர் ராமசேஷன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு பெருமாள் மணி அவரிடமிருந்து, அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஓரணியில் திரண்டிருக்காங்க. இது முன் எப்போது இல்லாத நிலைன்னு கூட நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். பல கருத்து வேறுபாடுகள் கட்சிகளுக்குள்ளே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ஓரணியில் நின்று இதை எதிர்க்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நோக்கம் கண்டிப்பாக அரசியல் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. என்னென்னா, இந்திய பொருளாதாரத்தை அல்லது இந்திய பொருளாதாரம் மட்டுமில்லை, வளர்ந்து வரக்கூடிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு உலக பொருளாதாரத்துலேயுமே கரப்ஷனுங்கிறது அதோட ஒரு அங்கமாக தான் இருக்கும். அந்த கரப்ஷன் உருவாக்குகிற கருப்பு பணம்ங்கிறது அதனுடைய ஒரு துணை பொருளாகத்தான் இருக்கும். இது நீங்கள் ஜிடிபி பிளாக் மணி ரேஷியோ அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்க பொருளாதாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 8%, மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் 10%, இந்தியா மாதிரியான நாடுகளில் அது 30% இருக்குது. இன்னமும் நமக்கும் கீழே இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளில் அது 35% ஜிடிபி ரேஷியோக்கும் பிளாக் மணிக்கும் இருக்குது. அப்போ இது போன்ற ஒரு முடிவை ஏதாவது ஒரு அரசு எடுக்காதா அப்படிங்கிறது தான் சாமானியர்களோட எதிர்பார்ப்பு. தொடர்ந்து இந்த கருப்பு பொருளாதாரத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கிற பொழுது, ஒரு எதிர்பாராத ஒரு நடவடிக்கை வருகிற பொழுது அதனுடைய நடைமுறை சிக்கல்களை காரணம் காட்டி தான் இப்போ எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டு நிற்கின்றன. இது நோக்கம் அரசியல் நோக்கம் தான் சொல்றீங்க? நிச்சயமாக இது ஒரு அரசியல் நோக்கம். ஜோதி, உங்களுடைய நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அல்லது பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவர், அவர் மிக கடுமையான சொற்களை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இது ஒரு அவருடைய சொற்களில் சொல்லப்போனால் சட்ட ரீதியான இது ஒரு சூறையாடல், கொள்ளை, அப்படி அந்த அளவுக்கு ஒரு கண்டனத்துக்குரியதான் இந்த நடவடிக்கை. உறுதியாக. ஏன்னா அவர் அப்படியெல்லாம் பேசவே மாட்டார். அந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகத்தை எல்லாம் முன்னாள் பிரதமர் சொல்ல மாட்டார். ஆனால் இது மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும்போது இந்த அரசு அவசரகதியில் எடுத்த திட்டம், இப்போ கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதும் கள்ள நோட்டை ஒழிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு முன்பு அதே போன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இது காங்கிரஸ் அரசு இருக்கும்போது இதுக்காக யோசிக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அந்த விளைவுகள் சாமானிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இல்லை சரியான பலன் ஏற்படாது என்ற காரணத்திற்காக தான் அது தவிர்க்கப்பட்டது. இப்போ பிரதமர் அவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கை இது திட்டமிடப்படாத ஒரு அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக தான் நாம் பார்க்குறோம். இல்லை, இது நீங்கள் ஒரு தயக்கம் காட்டினீங்க, பொதுமக்கள் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தற்காலிகமான பாதிப்பு தானே, இது எப்படி தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? தற்காலிகமான பாதிப்பு இல்லை. நீங்கள் பண்ண தயக்கத்தை அவங்க தைரியமாக செஞ்சாங்க. தைரியமாக செய்கிறது என்பதல்ல, இது தைரியமாக செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது அல்ல. இது இப்போ 500,000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்து எடுத்தது என்பது குறைஞ்சபட்சம் 15 லட்சம் கோடி ரூபாய். 86% மக்கள்
இன்றைக்கு 86% அந்த 16,74,000 கோடி ரூபாயில் 86% என்பது 500 ரூபா நோட்டுகள், 1000 ரூபா நோட்டுகள். அது என்பது இந்த 86% நோட்டுகள் என்பது 15 லட்சம் கோடி ரூபாய் ஆகுது. நீங்கள் அதுக்கு புழக்கத்தில் மீண்டும் விடணும்னு சொன்னால் அது வந்து ஒரு 4 இடத்துல பணத்தை இன்றைக்கு அச்சடிக்கிறோம். அந்த அச்சடிக்கிறதுல ஒரு மாதத்துக்கு 300 கோடி என்று சொன்னால் கூட இந்த 15 என்று சொல்கிறது குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். ஜமீலா, அதாவது இது எந்த விதமான திட்டமிடலுமே இல்லை, அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய இப்போ வரைக்கும் உள்ள நிலைப்பாடு. அவங்க தான் அதில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதாவது முதலாவது நான் சொல்லிக்க விரும்புகிறது, காங்கிரஸ் கட்சி என்று மட்டும் அல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்துட்டு வராங்க. பணப்புழக்கத்தை பற்றி பேசும்போது இது சாமானியர்களுக்கு இந்த பண பரிவர்த்தனைகள் டிஜிட்டலைஸ் பண்ணும் பொழுது அவங்களால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. நான் சொல்றேன், 64% இளைஞர்கள் இன்னைக்கு படிப்பறிவில்லாத நிலைக்கு இல்லை. கடந்த கால வரலாறை எடுக்கும் பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது முதல்ல இல்ல. 9ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் நடக்கிறத நீங்களும் நேர்ல பாக்குறீங்க, இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கம் அளிக்க தயாரா இருக்கிறேன். இந்த சிரமம் அப்படின்ற விஷயம் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. சிரமம் என்ற விஷயம் இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பவே ஆரம்பத்தில் சொல்லிட்டார், 50 நாட்கள் நீங்கள் அவகாசம் கொடுங்கள், கொஞ்சம் பொறுமையோட காத்திருக்கணும். இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசாலோ இல்ல மற்ற அரசுகளாலோ எடுத்து செல்ல முடியாத ஒரு காரியத்தை இன்றைக்கு பிரதமர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அவர் வந்த நாட்கள்ல இருந்தே சொன்ன விஷயம், கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு நோக்கம். அனைவருக்குமான வங்கி கணக்கு இருக்க வேண்டும். உங்க நோக்கத்தை வந்து யாருமே குறைத்து மதிப்பிடல. மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது துவக்கத்திலேயே அதை தெளிவுபடுத்தினார். இது நாட்டு நலனுக்கான நல்ல திட்டம் என்று சொல்லி தான் அவர் பேச ஆரம்பிச்சார். உங்க நோக்கத்தை யாருமே இதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான வார்த்தை அவர் சொன்னார் பாருங்க, பின் விளைவுகளை குறைவா மதிப்பிட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு மன்மோகன் சிங் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு திட்டமிடப்பட்டு கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே படிப்படியாக ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வராங்க. இன்னைக்கு ஜன்தன் ஒரு கணக்கு, வங்கி கணக்கு வந்து சொல்ல போனா சரி, அப்ப ஏன் 500 ரூபாய் இல்ல 500 ரூபாய் ஏன் உடனே பழக்கத்துக்கு வரல? புதிய நோட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நடந்திருக்கு. 25 கோடி கணக்கு வங்கி கணக்குகள் உருவாக்கப்பட்டது. ஆதார் என்ற ஒரு அமைப்பு வந்தே ஆகணும், அனைத்து இந்தியர்களுக்கும் ஆதார். காங்கிரஸ் ஆரம்பிச்சது, கடுமையா எதிர்த்தீங்க. அதாவது அதை செயல்படுத்த முடியல. ஆரம்பிக்கிறது முக்கியம் கிடையாது, மனசுல திங்கிங் இருக்கிறது முக்கியம் கிடையாது. செயல்படுத்த முடியல அவங்களால. எல்லாமே சொன்னாங்க, நாங்க வந்தோம்னு சொல்றாங்க, வங்கி கணக்கு நாங்க வச்சோம்னு சொல்றாங்க. இல்ல குறுக்கிட வேண்டாம் சார், குறுக்கிட வேண்டாம், நான் சொல்லி முடிச்சிடுறேன், என்னுடைய கருத்துக்களை பதிகிறேன். அதாவது வங்கி கணக்கு எங்களுடைய திட்டம், ஆதார் எங்களுடைய திட்டமாக இந்த நாட்டு மக்களுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். மொபைல் எண் எல்லாரோடைய மொபைல் எண்ணையும் ஆதாரோட இணைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றாக இணைப்பு வரும் பொழுது டிரான்ஸ்பரன்சி வரும், வெளிப்படைத்தன்மை வரும், பொருளாதாரத்தில் இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் பேசலாம் தொடர்ந்து பேசலாம். சின்ன விஷயத்துக்கு மட்டும் கொடுக்க, எப்படின்னா ஆதாரை பத்தி சொல்றாங்க. 75% ஏற்கனவே காங்கிரஸ் அரசு இருக்கும்போது 75% ஆதார் கார்டுகளை கொடுத்தாச்சுங்க. இப்ப அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அதிகமா இருக்கு. 75% கொடுக்கப்பட்ட தொடர்ந்து ஏற்கனப்பட்டது. வங்கிகள் 1,65,000 வங்கி கிளைகள் அன்றைக்கு இந்திரா காந்தி தலைமையில பேங்குகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1,65,000 வங்கி கிளைகள் திறக்கப்பட்டதினால் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இல்ல அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதையும் இப்போதைய அறிவிப்பையும் கூட அதுக்கு நிகரான அறிவிப்பு இது அப்படின்னு பிஜேபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வங்கி கிளைகள் திறக்கப்பட்டதால் தான் ஜன்தன் யோஜனா இப்ப 25 லட்சம் இன்றைக்கு இல்ல சொல்ல முடியாது. திரு ராமசேஷன், அதாவது இந்த அறிவுக்கு பின்னாடி இப்போ வரைக்கும் ஒரு பொருளாதாரத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது பாரு 2% அளவிற்கு ஜிடிபியில் அவர் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாரு. அது தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது கூட கொஞ்சம் குறைவாக தான் மதிப்பிடுதேன், அதையும் தாண்டி கூட அந்த மாதிரி நிலைமை ஏற்படலாம்னு சொல்றாரு. நீங்க எப்படி அதை உணர்றீங்க? ஒரு எக்கானமி ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சடனாக நீங்கள் வந்து 40% ஆஃப் தி சர்க்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க சிஸ்டத்தை விட்டு. 13.84 lakh crores இன்றைக்கி வந்து அந்த 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டிங்க. இதன் விளைவாக 6 லட்சம் கோடி தான் உள்ளே வரும், 8 லட்சம் கோடி தான் வரும், பாக்கி 5 லட்சம் கோடி வரப்போவதில்லை. இதனால் என்ன நடக்கும் என்றால், இந்தியா வந்து இஸ் ப்ரிடாமினென்ட்லி அ கேஷ் சர்க்குலேட்டிங் எக்கானமி.
40% ஆஃப் தி ஜிடிபி ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கேஷில் ஓடிட்டுருக்கு. இதை வந்து சடனாக டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது நடக்கக்கூடிய சாத்தியமே கிடையாது. டெவலப் நேஷன்ஸே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து டாலர் நோட்டு வச்சுக்க வேண்டிய நீட் என்ன? வெரி டெவலப்டு எக்கானமி, அவங்க டிஜிட்டலைசேஷன்லேயே போயிட்டுருக்கலாமே, முடியாது. எனி கண்ட்ரி ரிக்வயர்ஸ் அ கரன்சி. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இட்ஸ் அ வெரி குட் மூவ் டுவர்ட்ஸ் demonetization, flushing out black economy. But other aspects of that, how to demonetize that, and the process was very weak. இன்றைக்கும் இப்போ நீங்கள் சொன்னாப்புல ஏடிஎம்மில் கியூ, ரூரல் சென்டருக்கெல்லாம் பணமே போய் சேரல. நம்ம மெட்ரோஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எல்லா கேமராவும் மெட்ரோஸில் தான் இருக்குது. ரூரலில் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன காசு கிடைச்சதா, அவன் என்ன பண்ணுறான்? இப்போ நான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிருந்தேன். அப்போல்லாம் வந்து அவங்கெல்லாம் பீகார் கிளம்பி போயிட்டாங்க. சார் வாரத்தில் எனக்கு சம்பளம் வரல, நான் எப்படி சாப்பிடுவேன், அதனால் நான் கிளம்பி போகிறேங்கிறான். இப்போ அவனோட முதலாளியை போய் கேட்டிங்கன்னா, சார் பணத்தை விட்ரா பண்ண முடியாத நிலைமை, நான் எப்படி அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படிங்கிறான். இந்தியா வந்து ப்ரெடாமினென்ட்லி இன்னும் பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு இந்த ஸ்மூத்னஸ் வரவே இல்லை. இன்னும் வரத்துக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும். அந்த மாதிரி ஒரு ரூரல் பேஸ்ட் எக்கானமி. இன்றைக்கி ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் எடுத்திங்கன்னா அவனுக்கு பேங்க்கில் இருந்தால் கடன் வருது, அவனை போய் மணி லெண்டர் போய் காசு கொடுக்குறான், அவன் விற்கிறதும் அவன்கிட்ட தான் விற்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பணப்பட்டுவாடா இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். இப்போ அந்த பணப்பட்டுவாடா சமாச்சாரத்தை நீங்கள் வந்து ஓவர் நைட் எப்படி ஸ்கிராப் பண்ண முடியாத காரியம். ஓகே, அவங்க அதான் சொல்கிறாங்க, இது ஓவர் நைட் இல்லை, அதுக்கான ஒரு முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். கரெக்ட், இஸ் a good step, but the process நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு 500 ரூபாய் நோட்டை முன்னாடியே விடுங்க, இல்ல 100 ரூபாய் நோட்டை முன்னாடியே நிறைய விட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருமா? வந்திருக்காது. இரண்டாவதாக black money cash in circulation is only 10% of the GDP. Rest land, black money in overseas, பினாமி டிரான்சாக்ஷன், இதை எப்படி டாக்கிள் பண்ண போறீங்க? இன்னைக்கும் as a political party சார் சொன்னதோட எனக்கு இருக்கிற ஃபேக்சுவல் டிஃபரன்ஸை நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து நீங்க வந்து யூஎஸோட எக்கானமியோட நீங்க வந்து கேஷ் நம்ம கம்பேர் பண்றோம். அது 18.5 ட்ரில்லியன் பெரிய எக்கானமி, அங்கேயே 10% கேஷ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நீங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த எக்கனாமிஸ்ட் சொல்ற மாதிரி இது கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கியோ டிஜிட்டல் எக்கானமியை நோக்கியோ போறதில்லை. நீங்க ஒன்னே இல்லை, அது இல்லை. நீங்க ஒன்று புரிஞ்சுங்க, 13.5 லட்சம் 13.84 லட்சம் கோடி பணமா இருக்கு இந்தியாவில். ஓகேங்களா? அந்த பணம் வரி கட்டப்பட்ட பணம், வரி கட்டப்படாத பணம். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கங்க, வரி கட்டப்பட்ட பணம், வரி கட்டப்படாத பணம். வரி கட்டப்படாமல் ஒரு பெரிய பணம் அங்கங்க பதுங்கி இருக்கு. யார்கிட்ட பதுங்கி இருக்குன்னா ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட பதுங்கி இருக்கு, அரசியல் தலைவர்கள் கிட்ட பதுங்கி இருக்கு, தங்கத்தை விற்கிறவங்க கிட்ட பதுங்கி இருக்கு. அதே மாதிரி பெரிய மார்க்கெட் இருக்கு இல்லையா, கான்பூர்ல இருக்கிற துணி மார்க்கெட், விருதுநகர்ல இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட், பெரிய சந்தைகள், இந்த சந்தைகளுக்குள்ள பெரு வியாபாரிகள் இவங்க கிட்ட இருக்கு. அப்போ நீங்க இந்த பணத்தை வந்து ரெண்டா தான் நீங்க பிரிக்கணும். வரி கட்டப்படுகிற பணம், வரி கட்டப்படாத ஒதுங்கி இருக்கக்கூடிய பணம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்ப ஒரே இல்ல நான் முடிச்சறேன் பத்தியே நீங்க பேசிட்டு முடிச்சறேன் சார், நான் முடிச்சறேன். எல்லாமே தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். பணத்தாள் மாற்றம் வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா என்ற தலைப்பை நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பெருமாள் மணி, நீங்க தொடர்ந்து. இல்லை இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம கியூல இருக்கிறவங்களை பத்தி மட்டுமே திரும்ப பேசுறோம். இதுவே வந்து பணக்காரர்களுக்கு ஆதரவான வாதம் தான். என்னன்னா, ஒரு கியூ இருக்கு, அந்த கியூ எதுக்கு நிக்குன்னு நீங்க யோசிச்சு சார், நான் நீங்க இல்லை ஒரே தான், நீங்கள் வரிசையை பற்றி பேசுகிறோம், ஒரு வகையில் உங்கள் வாதத்தை ஏற்றுக்கலாம். எத்தனை நாளைக்கு வரிசை? இல்லை நான் முடிச்சிடறேன். கியூ வந்து 4000 ரூபாய் மாத்துறதுக்காக நிற்கக்கூடிய வரிசைங்க. சரிங்களா? அது போக இருக்கிற பிற கவுண்டர்கள் இருக்குல்ல, பிற கவுண்டர்களில் நீங்கள் எவ்வளவு பணம் கேஷாக வச்சிருந்தாலும் கவர்மெண்ட் வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது, டெபாசிட் பண்ண சொல்லுது. 2.5 லட்சத்துக்குள்ள இல்ல அப்படி இல்லை, அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எங்க 13.84 லட்சம் கோடியோட அரசாங்க பணம் இருக்கு இல்லையா, அந்த மதிப்புக்கு இந்த அறிவிப்பால எந்த பாதகமும் கிடையாது. அரசாங்கத்தோட மதிப்பு அப்படிதான் இருக்கும். ஏன்னா 91 ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்தப்போ அரசாங்கத்துடைய மதிப்பே குறைஞ்சுது.
இப்போ நான் என்ன கேட்குறேன், வரிசையில் இவ்வளோ பேர் 4000 ரூபாய் மாத்துறதுக்கு நிற்கிறான்ல, பணத்தை வச்சிருக்கக்கூடியவன் 50 கோடி வச்சிருக்கவன், 100 கோடி வச்சிருக்கவன், 25 கோடி வச்சிருக்கிறவன் இன்னொரு கவுண்டரில் போய் மொத்தமாக கட்டிட்டு வந்துட வேண்டியதானே? ஏன் கட்டுறதுக்கு யோசிக்கிறீங்க? 16 நாளில் வெறும் எத்தனை 4 லட்சம் கோடி தான் கட்டப்பட்டிருக்கு. 6 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ஏழைகள் பண்ணணும் வைங்க, 4 லட்சம் கோடி தான் கட்டப்பட்டிருக்கு. நீங்க இந்த ஒரு பெரிய கியூ வெளியே நிக்குது, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவன் தன்னோட அன்றாட வேலைக்கு 4000 ரூபாயை மாத்துறதுக்காக வந்து நிக்கிறான். மீதி 16 நாள்ல ஏன் பெரும் செல்வந்தர்கள் உங்க பணத்தை வந்து டெபாசிட் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்ப இந்த 7 லட்சம் கோடி ஏழைங்கிட்ட இருக்கிற பணமா இல்ல பதுக்கி வச்சிருக்கவங்க கிட்ட இருக்கிற பணமா? அவருக்கு பதில் சொல்றேன். ஏற்கனவே பாரதிய ஜனதா அரசு மோடி அவர்கள் பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் போது சொன்னார் 85 லட்சம் கோடி வெளிநாட்டுல இருக்குது, அதை மீட்டு வருவேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வெளிநாட்டுல இருக்கிற பணம் வேற. இல்ல முடிச்சறேன், இது குழப்பறாங்க. இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், வெளிநாட்டுல என்ன பணம் இருக்குங்க பிரச்சனை இல்ல, இந்தியாக்குள்ள இருக்கு. ஜம்மு புரியுது. நீங்க உள்நாட்டு 8 லட்சம் கோடி எங்க இருக்கு? அதான் கேள்வி இப்போ. இல்ல நீங்க சொல்றது அதான் நீங்க உள்நாட்டு கருப்பு பணத்தை சொல்றீங்க. நீங்களே ஏங்க நான் உள்நாட்டு கருப்பு பணத்தை சொல்லலங்க. நான் அந்த 13.84 லட்சம் கோடி நல்ல பணமே வச்சுக்கோங்க, அதை கொண்டு வந்து கட்ட வேண்டியதானே? அது எங்க போச்சுன்னு நீங்க நிர்பந்திக்க முடியாது. நீங்க வந்து கட்டணும்னு அவர் பல தேவைகள் பல பணமா தான் அவர் நீங்க ஏன் நீங்க எப்படி நிர்பந்திக்க முடியும்? அவன் உழைப்புல தயனத நீ இப்படிதான் பண்ணணும்னு நான் என்ன சொல்றேன், உங்க பணம் வெள்ளையா டெபாசிட் பண்ணி தானே ஆகணும். டெபாசிட் பண்ணுங்க. வெள்ளையாடுனால சொல்லுங்க, இல்ல கவுண்டர் நோட் இருக்கு. அவரே பேசியிருந்தா அண்டை நாடுகள் எக்கச்சக்கமா கள்ள நோட் அடிச்சு விட்டாரு. ஜோதி பாருங்க, 85 லட்சம் கோடி வெளிநாட்டில் இருக்குன்னாரு, மீட்டு தருவனாரு, வங்கி கணக்கில் 5 லட்சம் போடுவனாரு. இது வரைக்கும் நடக்கல. ஆனால் முயற்சி நடந்தது. அதில் 4000 கோடி வந்தது வெளிநாட்டில் இருந்து, வங்கி பணத்தில் இருந்து மீட்டாங்க. அது முதல் முயற்சி, பெரிய வெற்றி அடையல, தோல்வி. 2வது முயற்சி இன்றைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார், வாலண்டியராக நீங்கள் எடுத்து வந்து கொடுங்க, 45% இன்ட்ரெஸ்ட்னு சொன்னார், எல்லாம் சொன்னார். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு பண்ணாங்க. 65,000 கோடி வந்தது. அதில் ஃபைனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இதே சிதம்பரம் அவர்கள் பண்ணதில் உங்களுக்கு 33,000 கோடி ரூபாயும் 11,000 கோடியும் அபராதமும் வந்து சேர்ந்தது. இது வந்து கடந்த ஆண்டு 88. ஆனால் இன்றைக்கு பிரதம மந்திரி அறிவித்த இந்த 2 முயற்சி தோல்வி அடைச்சு 3வது முயற்சி தோல்வி எடுக்க, இன்றைக்கு வங்கிகளில் முதல் காலாண்டை விட 2வது காலாண்டில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை, முதல் காலாண்டை விட 2வது காலாண்டில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை, முதல் காலாண்டிலே 1 பங்கு என்று சொன்னால் இன்றைக்கு 2வது காலாண்டிலே 3 பங்கு தொகை, 3 பங்கு அதிகமாக டெபாசிட் செய்யப்பட்டது. அது யாருடைய பணம்? அதே மாதிரி பங்கு பரிவர்த்தனையில் இன்றைக்கு முதல் காலாண்டை விட 2வது காலாண்டில் 4 பங்கு இன்றைக்கு டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் எந்த தொழிலதிபர்களுடைய பணம்? அவர்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிந்தது? ஏற்கனவே தெரிந்ததினால் தானே அப்படி வங்கிகள்லையும் இன்றைக்கு பங்கு பரிவர்த்தனையிலும் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மை. இது வந்து நிதி அமைச்சகத்திற்கு கொடுக்கப்பட்ட தகவல். அதே போல கல்கட்டாவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா அலுவலகத்தில் இருந்து அன்றைக்கு மட்டுமே 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு காலையில மட்டுமே, அன்றைக்கு 8ஆம் தேதி அன்றைக்கு இரவு அறிவிக்கிறார், காலையில 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாடாளுமன்றத்தில் நான் சொல்லிடுறேன். நான் வந்து நீங்க பேசும்போது குறிக்கிறத நான் பேசுறோட நீங்க சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார். அதை அவர் தவறாக சொல்ல முடியாது. அதை எனவே அதே போல இந்த காலாண்டை விட 2வது காலாண்டிலே இன்றைக்கு இந்த தொகையெல்லாம் நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சர் உங்களுடைய உங்க தலைவர் வந்து என்ன சொல்றாரு, மோடியோட அறிவிப்பு ஜெட்லிக்கே தெரியாது அப்படின்னாரு. நான் சொல்றது அவரை பத்தி சொல்லலையே. இல்ல நான் பொதுவா சொல்றேன். நீங்க ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அவங்க கட்சியை சார்ந்த முதன்மையான அமைச்சர் அருண் ஜேட்லிக்கு தெரியாதுங்கிறாரு. ஒரே நிமிஷம், மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரு, இது வந்து சொல்றாரு எனக்கு தெரியாதுன்னு, அதனால சொல்றாரு. ஜெட்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா அப்படி என்றால் இந்த தேவர் நாகர் எழுத்து எப்படி வந்தது? இல்ல நீங்க அதுக்கு போறீங்க. இன்னொன்னு யார் வடிவமைத்தது? மந்திரி சபைக்கு தெரியாம செய்யலாமா? மந்திரி சபைக்கு தெரியாம செய்யலாமா? இந்த காங்கிரஸ் அரசு வந்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முயற்சிகள் 2 முயற்சியும் தோல்வியுற்றது என்று சொல்றாரு.
இதுவரைக்கும் கருப்பு பணத்திற்கான எந்த நடவடிக்கையுமே இவர்கள் எடுக்கவில்லை. முயற்சியே எடுக்காதவர்கள் முயற்சி தோல்வி பற்றி கருப்பு பண பட்டியலை வெளியிடல என்ன தயக்கம் உங்களுக்கு? எல்லா பட்டியலும் வரும். எப்போ வரும்? வரும், நிச்சயமா வரும். அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டே தான் நீங்க இருக்காங்க. கோர்ட்ல ரகசியமா இல்ல, ரகசியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது சார், ஒண்ணு கிடையாது சார். நீங்க வெளிப்படைத்தன்மை பத்தி நிறைய பேசுறீங்க. வெளிப்படைத்தன்மையாக ஏன்னா இவ்வளவு நாள் யாருமே எடுக்க அச்சப்பட்ட ஒரு விஷயம், ஒரு முயற்சி எடுக்கிறாரு. நீங்க முயற்சி எடுக்கும் போதே 1008 குறைகள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. வங்கி கணக்குல யாரும் பணம் போடக்கூடாது என்று யாருமே சொல்லவில்லை. நீங்க எத்தனை கோடினாலும் நீங்க போடுங்க. செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டது. இப்ப கூட நீங்க டெபாசிட் பண்ணுங்க. துணிச்சல் இருப்பவர்கள் டெபாசிட் பண்ணட்டும். எப்படிங்க டெபாசிட் வருமான வரி சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிரேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு காங்கிரஸ் அரசால் எத்தனை சதவீதம் மக்களிடம் வருமான வரியை வாங்க முடிந்திருக்கிறது இதுவரைக்கும்? இன்னைக்கு சுதந்திர எங்க அதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பொறுத்திருங்க பாருங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த கொண்டு வரீங்களோ எல்லாரையும் வங்கியில நீங்க பணத்தை போடுங்கன்னு நீங்க சொல்லாத வரைக்கும் இந்த வருமான வரியை மக்களிடம் வாங்க முடியாது. ஒரே நிமிஷம், நீங்க அதற்கான ஒரு நல்ல முயற்சி இது. நீங்க நல்ல முயற்சி எடுக்கீங்கன்னு ஒத்துப்போம். இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு முயற்சி, ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கும் போது குறைந்தபட்சம் அதை சமாளிக்கக்கூடிய நிலவுல வங்கியோட தன்மை இருக்கா? வங்கிகளுடைய நிலை எப்படி இருக்கு? பொதுமக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இருங்க சார், வங்கிகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இது திடீர் முயற்சி கிடையாது, திடீர்னு அறிவிக்கல. இன்னொரு விஷயம், நைட் 8 மணிக்கு அவர் சொல்றாருன்னா திருடனை அப்படித்தாங்க பிடிக்கணும். 90% பெனல்ட்டி. 10%கோசரம் எவனா கொண்டு போய் பணத்தை போடுவானா? லாஜிக்கா பாருங்க. நீங்க அவன் கருப்பு பணம் வச்சிருக்கான்னு வச்சுப்போம், கருப்பு பணம் வச்சிருக்கான், அவன் எதுக்குங்க பேங்க்குக்கு வருவான்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 10%க்கு சார் நீங்க சொல்ற புரிஞ்சுங்க சார், இதனால பணம் வராது, வராத பணம் தான் உங்களுக்கு பிளாக் மணின்னு நீங்க போட்டுக்கணும். அதான் மெத்தடு, அதான் மெத்தடு. அத புரிஞ்சுங்க, அது மெத்தட் செல்லாதுங்க. அதான் மெத்தடு. ஹவ் டு டிமானிடைஸ், அதான் மெத்தடு, அதான் மெத்தடு. நீங்க புரிஞ்சுக்கணும். 150 கோடி ரூபாய் ரெட்டி சகோதரர்கள் கல்யாணம் செய்றாங்க. அவங்களுக்கு எந்த பணத்தை செய்றாங்க? ஆனா என்னையா 2.5 லட்சம் ரூபாய், என்ன எதுக்கு 2.5 லட்சம் ரூபாய்? அவர் வருமான வரி கட்டறாரு பாருங்க. 650 கோடி ரூபாய் வருமான வரி கட்டறாங்களா? என்ன எதுக்கு 2.5 கோடி ரூபாய் சொல்றீங்க? 2 லட்சம் என்ன சொல்றதுக்கு நீங்க யார்? நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாட்டில் நெக்ஸ், லீகல் பாட்டில் நெக்ஸ், இதுக்குள்ள தான் இந்த கருப்பு பணம் உருவாகுது. அப்ப இதுதான் ஒரு மேஜர் ஸ்ட்ரைக். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், 13.84 லட்சம் கோடிக்கு எந்த பாதகமும் இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, உங்ககிட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு. நான் 7 கோடி ரூபாய்க்கு வருமான வரி கட்டுறேன்னு வைங்களேன், எனக்கு மீதி 3 கோடி ரூபாய் தான் நான் எப்படி அதை எப்படி மாத்துறதுன்னு நான் யோசிக்கணும். நீங்க 100 கோடி கூட வச்சிருக்கலாம். ஆனா 100 கோடிக்கு முறையா கணக்கு காமிச்சு முறையா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க நேரா போய் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க உங்க பிசினஸ் ரொட்டீனா மாறப்போகுது. நீங்க இந்த 13.84 லட்சம் கோடிக்கு எந்த பாதகமும் இல்லை. நீங்க அத கணக்குல போட்டீங்கன்னா அது நல்ல பணம் செல்லும். நிச்சயமா. இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி திரு ராமகிருஷ்ணன், பாயிண்ட புரிஞ்சுங்க. பண முடக்கம், பணம் பற்றாக்குறை, இது 2 வித்தியாசமான சப்ஜெக்ட். அவர் 2ஐயும் போட்டு மிக்ஸ்அப் பண்றாரு. இன்னைக்கு மக்கள் இடத்துல பணம் இல்லை. என்ன எதனால இல்ல? வேல்யூ இல்ல, வேல்யூ இல்ல, வேல்யூ இல்ல. எனக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க, ஒரு குடும்பத்துல வச்சிருக்காங்க, 10 லட்சம் ரூபாய் டிரா பண்ணனும்னா முடியாதுன்னா எப்படி பண்ண முடியும்? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அதுக்கு என்ன ப்ராசஸ் தப்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ப்ராசஸ் தப்பு. நான் ரொம்ப டைரக்டா சொல்றேன். இந்த சிம்பத்தி எல்லாம் இப்ப வேலை செய்யாது சார். இந்த சிம்பத்திக்கு இடம் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? இருங்க நான் சொல்றேன் சார். கல்யாணம் வச்சவன் என்ன பண்ணுவான்? கல்யாணம் வச்சவன் என்ன சார் நான் சொல்றேன். என்ன பண்ணுவான்? இன்றைக்கு வங்கி கணக்கு பரிவர்த்தனையே கிடையாது. 60 கோடி மக்கள்கிட்ட வங்கி கணக்கு பரிவர்த்தனை கிடையாது. ரொம்ப மேடம் சொன்னாங்க, படிச்சவங்க இருக்காங்க, 3% 3 பங்கு படிச்சவங்கன்றாங்க. உண்மைதான். ஆனா பாருங்க, 2.60 கோடி பேர்ட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கு. ஆமா.
நான் 14 லட்சம் பேர்கிட்ட தான் 80 டெபிட் கோடி கார்டு ஆமா ஒரு நிமிஷம் இருங்க அவங்க முடிக்க 14 லட்சம் பேர்கிட்ட தான் டெபிட் கார்டு இல்ல, இருக்கு. இல்ல, தப்பா நீங்க சொல்றீங்க, ஆமா தப்பா சொல்றீங்க. உண்மை Latest உண்மை இல்ல, இல்ல, நான் இல்ல, சொல்றேன் அந்த report 14 இல்ல, லட்சம் இல்ல, பேர்கிட்ட தான் தப்பா டெபிட் சொல்றீங்க. கார்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இல்ல, 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 அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவங்க கிட்ட எந்த ஏழைங்க இன்னைக்கு வந்து பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய இந்தியாவில் பண பரிவர்த்தனையில் நடக்கக்கூடியதுல நீங்க உடனடியாக பண்ணீங்களே. இன்றைக்கு தொழிலதிபர்கள் 21 தொழிலதிபர்களுக்காக நீங்க பல்லாயிரம் கோடி கணக்கான சார், ஒரு ரூபாயை நிமிஷம். தள்ளுபடி சார், ஒரு பண்றீங்க. நிமிஷம். இன்னைக்கு இந்த ஜன்தன் கணக்கே விவசாயிகளுக்கு 25 கோடி இருக்கு. அவர் விவசாயிகள் தவறான கருத்து சொல்றாரு அவரு. ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, காது குத்துக்கு என்ன பண்ணுவேன், மொட்டை போடுறதுக்கு என்ன பண்ணுவேன், இதெல்லாம் சரிதான். ஆனா இந்த வாதத்தை நீங்க முன்னால நிறுத்திட்டு பின்னாடி யாரு பயனடைதாங்கிறத நீங்க பார்க்கணும். நீ எனக்கு 2 லட்சம் இல்ல, எனக்கு கல்யாணத்துக்கு 2 லட்சம் இல்ல, எனக்கு வந்து காது குத்துக்கு 4 லட்சம் இல்ல, இதெல்லாம் ஒரு எமோஷனல் பிளாக்மெயில். இதுக்கு பின்னாடி நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 100 கோடி வச்சிருக்கிறவனோட நிலைமை என்ன ஆகும்? 1000 கோடி வச்சிருக்க பணமா 1000 கோடி வச்சிருக்கவனோட நீங்க ஏன் இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி நீங்க இன்றைக்கு யாராவது வங்கியில அவனுக்கு நின்று தான் வந்து 14 நாள் ஆச்சு. ஐயா முடிச்சிடுறேன். தொழிலதிபர்கள் யாராவது ஐயா முடிச்சிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். முடிச்சிடுறேன். நீங்க பேசிட்டே இருக்கீங்க, ரொம்ப 16 பேசுறீங்க. லட்சம் பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே நிமிஷம் இல்ல தொழிலதிபர்கள் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? பணம் வச்சிருக்கவங்க ஏன் இங்க வந்து deposit பண்ணலன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இருங்க, வங்கி கணக்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவர்கள் பாட்டு அந்த டிரான்சாக்ஷனை தொடர்ந்து நடத்தின்னு இருக்காங்க. ஆனா அவங்க வரி கட்டுவதில்லை. பாருங்க, கிட்டத்தட்ட எப்படி பாருங்க. இன்றைக்கு இருக்க டாடா கம்பெனி இன்றைக்கு நாடாளுமன்றத்துல இருங்க. வங்கி கணக்குல ஒரு வந்துதான் நிமிஷம். மாட்டிக்கிறான் அவன். டாடா கம்பெனி ஒரு நிமிஷம் பாருங்க. அவர் பேசு, ஜோதி பேசு. ஒரு நிமிஷம். டாடா கம்பெனி 1000 கோடி ரூபாய் வரி கட்டாம இப்ப வச்சிருக்காங்க. ஆனா சாதாரண ஒரு ஏழை பேங்க்ல லோன் வாங்கி படிக்கிறவன் அவனுக்கு வரி கட்டலன்னு அவன் பணம் கட்ட முடியலன்னா அவன் வீட்டுக்கு உடனே ரிலையன்ஸ் மூலியமா ஆளு போய் மிரட்டி அவனுக்கு கொண்டாடுறாங்க. இத மாதிரி இருங்க குழப்பம் இல்ல. இன்றைக்கு உண்மை இன்னைக்கு நான் சொல்றது பெரிய தொழிலதிபருக்கு சலுகை காட்டக்கூடிய இந்த அரசு ஏழை எளிய விவசாய மக்களுக்கு என்ன செய்யுது? சூப்பர் அரசியல் இல்ல அரசியல் சூப்பர் அரசியல் இதான் தான். அருமையான அரசியல். இல்ல எந்த ஏழை எளிய மக்களை பத்தி அரசியல் தொடர்பு பண்ணாதீங்க. ரெண்டாவது என்ன வந்து அரசியல் இருங்க பண்ணாதீங்க. அரசியல் பண்ண நாட்டுக்கு எது நல்லதுன்னு பேசுங்க. நீங்க ஏழை எளிய மக்களுக்கு கையில மை வைக்கிறீங்க. என்ன யார் கையில விட்ட மை படத்துக்கு வைக்கிற- யார் ஐயோ, பருவதுக்கு யாரை ஏங்க கேவலப்படுத்துறீங்க? இது பக்கா ஏன்னா, அரசியல். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா பணத்தால் மாற்றம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ராமசேஷன், மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பணத்தால மாற்றுறது மூலமாக மட்டும் எப்படி ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்? தொடர்ந்து பேசுகிறாங்க. அதாவது கருப்பு பணம்ங்கிறது இன்னைக்கு இவங்க சொல்கிற மாதிரி லிக்விட் கேஷாக இருந்துட்டு இருக்கு, அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தொகை வந்து அந்த பெர்சன்டேஜ், அந்த சதவீதம் குறைவாக இருக்குது. அது பல வடிவங்களை பெற்று கருப்பு பணமாக இல்லாமல் பல வடிவங்கள் அது இருக்குது. மனையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது தங்கமாக இருக்கலாம், என்னவா கூட இருக்கலாம், பங்கு சந்தையில் கூட பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாற்றம் வந்து எப்படி ஒரு வளர்ச்சிக்கு வழிவகுத்த முடியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கப்பலில் பல ஓட்டை விழுந்துருச்சு, அதில் ஒரு ஓட்டையை அடைக்கிற முயற்சி தான் இது. ஓகே, அதுவும் பண்ணித்தான் ஆகணும். கப்பலை சேவ் பண்ணணுன்னா எல்லா முயற்சிகளும் எடுக்க தான் வேணும். ஆனால் பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் நம்ம டேக்கிள் பண்ணாமல் இருக்கோங்கிறது தான் ஆஸ் அன் எக்கனாமிக்ஸ் அந்த பாயிண்ட்டை முன்வைக்க விரும்புகிறேன். போன வருஷம் வி காட் 44 பில்லியனுங்க ஃப்ரம் ஓவர்சீஸ் ஃபண்டிங். எப்படின்னா ரவுண்ட் ட்ரிப்பிங் மெத்தட். இங்கே இருக்கிற பணமே வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு பணமாக வந்தது. இதில் வந்து 55% விழுக்காடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. FDI இன்ஃப்ளோஸ் இன்டு லாஸ்ட் இயர் 55% வாஸ் த்ரூ ரவுண்ட் ட்ரிப்பிங். இதுக்கு நீங்கள் சோர்ஸை போய் பிடிச்சிங்களா? ஒரு வருஷம் ஆச்சு. ஹேவ் யூ டேக்கன் எனி ஸ்டெப்ஸ்? நான் வந்து பிஜேபி காங்கிரஸ் அந்த மாதிரி நிலைமையில் நான் பேசலை. ஆஸ் அ கவர்மெண்ட் இட் ஹஸ் ஃபெயில் டு டெலிவர். ஸோ மெனி கவர்மெண்ட்ஸ் ஹவ் ஃபெயில் டு. இதுதான் ஃபண்டமெண்டல் பாயிண்ட்டு. நீங்கள் பணம் போகும்போதெல்லாம் விட்டுடுறீங்க. எப்போ அக்யூமுலேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குது? நீங்கள் சொன்னாப்புல ரியல் எஸ்டேட் பினாமி டிரான்சாக்ஷனில் இருக்குது, கோல்டில் இருக்குது, பினாமி டிரான்சாக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் தான் மேஜர் கான்ஸ்டுவன்ட்ஸு. இது வந்து 5 to 10% ஆஃப் தி எக்கானமி தான். இந்த கேஷுங்கிற போர்ஷன் வந்து 5 to 10%. இதையும் டேக்கிள் பண்ணாமல் விட முடியாது. அண்ட் இது ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சராகவும் கொண்டு வர முடியாது.
ஓவர் நைட் இட் ஹஸ் டு கம், டிமானிட்டைசேஷன் ஹஸ் டு கம் ஓவர் நைட் ஒன்லி. அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். பட் அதுக்கு உண்டான மீன்ஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுதான் பாயிண்ட்டு. இப்போ 500 ரூபி நோட்ஸ், புது நோட்ஸை முன்னாடியே விட்டுருந்தா வாட் இஸ் தி ஹார்ம்? நார்மலா people would have circulated 100 rupee notes. இல்ல மோடி நீங்க நோட்ஸ் சர்க்குலேஷன்ல நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது மேடம். பிகாஸ் லாட் ஆஃப் people are printing US டாலரே ஃபேக் நோட்ஸ் இல்லீங்களா? எவ்வளவு இருக்கு? அதுக்கு அடுத்த கட்டமா. சோ அந்த வந்து ஓவர்சீஸ் ரவுண்ட் ட்ரிப்பிங் அதெல்லாம் நீங்க டேக்கிள் பண்ணி அதோட சோர்ஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சு அதை have you tackled that? No. அப்போ ஒரு ஸ்டெப்பாக எடுக்கும்போது எல்லாமே கன்சர்டட் எஃபர்ட்டாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி லோப் சைடட். அதுதான் பாயிண்ட். நிச்சயமா. அடுத்த நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான். அதாவது நீங்கள் வந்து பணப்பரிமாற்றத்தை வந்து நீங்கள் செல்ஃபோனில் மேற்கொள்ளணும், அந்த அளவுக்கு வரணும்னு நேற்று பிரதமர் மோடியினுடைய பேச்சு. இது எப்படி வந்து நீங்கள் சாத்தியமாகும்? எத்தனை பேர்கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மொபைல்ஸ் இருக்குது? எவ்வளோ பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது? அதாவது இன்னைக்கு இந்தியாவில் 46% மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு வந்து வளர்ச்சி நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இல்ல நீங்க நான் இன்டர்நெட் சொல்றேன். சரிங்களா? இன்டர்நெட் சொல்றீங்க. ஸ்மார்ட் போன்ஸ் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எத்தனை பேர் இருக்கு? எதுங்க ஸ்மார்ட் போன்ஸ்? நீங்க ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது இப்ப ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு, எங்களுடைய மாநிலத்துக்கு இருக்கிற மக்களுக்கு இந்த பண பரிவர்த்தனை எளிமையாக்க போகணும்ங்கிறது வேற. இல்ல படிப்படியா தான் கொண்டு வர முடியும். இப்ப முதல் கட்டமா இது ஒரு ஆரம்பமா இவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பண பரிவர்த்தனை டிஜிட்டலைஸ்ட் ஆனா என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும். இது வருமா இது வராதா அப்படின்ற கேள்வியவே தொடுத்துக்கிட்டே இருந்தா அதுக்கு விடை காண முடியாம போயிடும். சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷன் எப்படி இருக்க போறாங்க, நாட்டுக்கு என்ன வளம் இருக்கின்றதை தான் நம்ம யோசிக்கணும். சரியா? இப்போ 3% 2% சொல்லிட்டு வருமான வரி மட்டுமே கட்டிட்டு இருந்துட்டு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்ப பணமே இல்லையா? அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவையான இதை வந்து வருமான வரியை நாட்டுக்கு கட்ட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறது வந்து முதல் தவறு இல்லையா? அது மிகப்பெரிய தவறு இல்லையா? இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள். ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படும் பொழுது அரசு அவங்க கொடுக்கிற வாதமே இந்த கடுமைய ஒரு 10 லட்சம் சேவைகளையும் செய்ய முடியாம போறதுக்கு இது காரணமா இருக்கு. எங்க இருந்து வரும் மத்திய அரசுக்கு பணம்? இல்ல இந்த கடுமையை நீங்க தொழிலதிபர்கள்ட்ட காட்டல. எங்க தொழிலதிபர் வந்து பணம் இருக்கிறதுக்கு அவன் டாக்ஸ் கட்டறாங்க. இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் பத்தி சார் சொன்னாரு. நீங்க அதாவதுங்க 2 விஷயம் இதுல டிமானிட்டைசேஷன்ல புரிஞ்சுக்கணுங்க. கள்ள சந்தைங்கிறது வேறங்க, கருப்பு பணம்ங்கிறது வேறங்க. இப்போ ஒரு எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட 50 கோடி ரூபாய் கல்லு. இல்ல நீ கள்ளப்பணம் கருப்பு பணம் இதுக்கான விளக்கம் எல்லாம் வந்து நமக்கு வந்து எல்லாரும் தெரியும். இப்ப என்னன்னா நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, விமர்சனம் மீன்ஸ் வந்து இந்த 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 மாற்றத்தை ஆதரிக்கக்கூடிய உங்களை போன்ற விமர்சகர்கள் கட்சிகளுக்கு வந்து எவ்வளவோ கோடிக்கணக்கில் நன்கொடை வருது. எந்த கட்சியாவது தனக்கு கிடைத்த நன்கொடையை இல்ல நான் கேள்வி நல்லா உள்வாங்கிக்கோங்க. எந்த கட்சியாவது அந்த விஷயத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? எங்க கட்சிக்கு இந்த வருஷத்துல இவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க நன்கொடை, இவ்வளவு தொழிலதிபர்கள் கொடுத்துருக்காங்க, இத்தனை கோடி வந்திருக்கு. அந்த வெளிப்படைத்தன்மையை நீங்க மக்கள்கிட்ட நீங்க சொல்றீங்க. ஒரு 20 லட்சம் 10 லட்சம் பேர் வச்சிருக்கக்கூடியவர் வந்து அவர் வந்து வெளிப்படையா இருக்கணும்னு எதிர்பார்க்க நீங்க குறைந்தபட்சம் உங்க கட்சியில அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கா? வெளிப்படைத்தன்மை கூட இருக்கா? கேஷ் போடக்கூடாதுங்கறீங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி டொனேஷன்ஸ் இன் கேஷ் இஸ் அலோவ் till today? till today அது எப்படி அலோவ் பண்றீங்க? நீங்க என்ன பண்ண கூடாதுங்கறீங்க, நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க கேக்குற கேள்வி, சார் கேக்குற கேள்வி, இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங் இது எல்லாமே இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள். நான் இப்ப கேட்கிறேன், பல அரசியல் கட்சிகிட்ட இன்னைக்கு ஹாட் கேஷா 100 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் இருக்கு. பல கட்சிகள்கிட்ட இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற சிறிய பெரிய கட்சிகள்கிட்ட 50 கோடியில இருந்து 1000 கோடி 2000 கோடி வரை வச்சிருக்காங்க, கேஷா வச்சிருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆகும் இப்ப யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப எளிமையா தான் கேக்குறேன். நிலைமைனா பிஜேபியோட நிலைமை என்ன ஆகும்? இல்ல அப்ப இல்லையா அவங்ககிட்ட நீங்க ஏங்க மாவட்டத்துக்கு 3 கோடி ரூபாய், இல்ல ஒரு மாவட்டத்துக்கு அலுவலகம் திறப்பதற்கு 3 கோடி ரூபாய் முடிக்க விடுங்க. 3 கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் எத்தனை மாவட்டங்கள்? நீங்க கேட்ட அத்தனை மாவட்டங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. நான் சொல்லிறேன். அதே மாதிரி சார் சொல்றாரு 3 கோடி ரூபாய். நான் ரவுண்ட் ட்ரிப்பிங் பத்தி சார் அலாட் பண்ணிருக்காங்க. நான் இங்க இல்லன்னு சொல்லல. முடிச்சிடுமா சார்? ரவுண்ட் ட்ரிப்பிங் பத்தி சார் சொன்னாரு. இது மாதிரி நிலம் வாங்கி கொடுக்கறவங்க, தங்கம் வாங்கி கொடுக்கறவங்க,
இது போல அரசியல் கட்சிகள்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பணம், இந்த எல்லா பணத்துக்கு மேலையும் ஒட்டுமொத்தமாக தாக்கப்பட்ட தாக்குதல் தான் இந்த டிமானிட்டைசேஷன். இல்லைங்க, அவங்க இப்போ பிரதம மந்திரி கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பதோ அல்லது கள்ள நோட்டை ஒழிக்கிறதுன்றதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எடுத்த முயற்சிகள் அது வந்து பெரிய தனவந்தர்கள், செல்வந்தர்கள், தொழிலதிபர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் இன்னைக்கு விவசாய பெருடைய மக்கள் இன்றைக்கி ரொம்ப பேர் தினம் 500 ரூபாய்க்குள்ளே கூலி வாங்குறவன், அந்த 500 ரூபாய்க்குள்ளே வாங்கி அவன் தன் ஜீவனத்தை நடத்தக்கூடியவன், எல்லாமே பண பரிவர்த்தனையில் தான் செய்கிறவங்க. நீங்கள் விவசாயிகள் மட்டும் இல்லை, பல அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஒரு சீர்திருத்தம் வந்தது. 40% of GDP is in cash only. Transaction of 40% of GDP is in cash. ஜமீலாட் அவர்கள், நீங்கள் இந்த அறிவிப்புக்கு பிறகு சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க மறுக்க முடியுமா? பல துறைகள், மீனவர்கள், அதாவது ஒவ்வொரு துறையிலுமே, அதாவது இதனால என்ன பாசிட்டிவா இனி நடக்கும்ன்றதை என்னால தெளிவா சொல்ல முடியும். சிறு குறு தொழில்கள் நேரா நடக்கிற பாதிப்பை சொல்றோம். ஒரு சின்ன தொழிலை நடத்தக்கூடிய ஒரு தொழிலதிபர் வச்சுக்கோங்க, அவர் டெய்லி பேமெண்ட்டா ஒரு 300 ரூபாய் அவருடைய தொழிலாளிக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு அந்த பணமா கொடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் மொத்தமா கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். வாரத்துக்கு அவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருந்தவங்க இனி மாசத்துக்கு சம்பளம் கொடுக்கணுன்ற நிலைமைக்கு வருவாங்க. அந்த மாதிரி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் அவங்கள வந்து வாட்ச் பண்ணும். இத்தனை தொழிலாளிகள் நீங்க இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு PF கட்டணும், ESI கட்டணும். இதெல்லாம் யாருக்கு பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? அந்த சாதாரண தொழிலாளிக்கும் அந்த சாதாரண மக்களுக்கும் ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். யார் நீங்க பணத்தால காட்டும் போது நடைமுறைப்படுத்தவே முடியாது. எங்க நீங்க பணமா கொடுக்க சார், ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு பணமா இவங்க கொடுக்க வெளியவே தெரியறது இல்ல. எத்தனை தொழிலாளி அந்த நிறுவனத்தில் வேலை செய்யறான்னு சொல்ல முடியுமா? சும்மா மனசாட்சியை தொட்டு நம்ம பதில் சொல்லணும். சும்மா பேசக்கூடாது. அதை வாதத்துக்காகவோ அரசியலுக்காகவோ நான் பேசக்கூடாது. இன்னைக்கு 70 பேர் வேலை செய்யற நிறுவனத்துல நீங்க சொல்றது புரியுது. 35 பேருக்கு இவங்க கரன்சியா கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க இல்லையா? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இதனால அந்த ஏழைக்கு தான் உதவும். அவருக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். ஏழைக்கு உதவுறதுன்னு சொன்னா விவசாயிக்கு இன்னைக்கு விவசாய கடனை ரத்து பண்ணிருங்க. நீங்க வந்து இன்னைக்கு தொழிலதிபர் கடனை ரத்து ஒரே எதிர்காலத்துக்கு நல்லபடியா இருக்கும். இவ்வளவு சகோதரி சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு தொழிலதிபர் கடனை ரத்து செய்தீர்களா? விவசாய கடனை ரத்து செய்யுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாருங்க, நான் சொல்லிடுறேன், 2071 தொழிலதிபரின் கடன், வாராக்கடன் 3,89,00,000 கோடி. இல்ல அது ஓகே, அது கோடி. அதெல்லாம் ஏன் இப்ப தள்ளுபடி செஞ்சவங்க இன்னைக்கு இல்ல, அது ரெண்டு ஒண்ணா சேர்ந்துருச்சுங்களா? வழக்கமா அவங்க இப்படி எல்லாம் நீங்க எப்படின்னா இன்றைக்கு ஒரு அத்தானின்ற ஒரு தொழிலதிபரை அழைத்து கொண்டு 6,000 கோடி ரூபாயை கடனா கொடுக்க. நீங்க அடுத்து அத்தானி சொன்னீங்கன்னா அவங்க அம்பானி சொல்லிட்டோம். சரி, இந்த திட்டத்தை இது பண்ணும்போது கூட்டுறவு வங்கிகளுக்கு ஏன் பணம் போகல? மத்திய கூட்டுறவு வங்கிக்கு இப்பவும் போயிட்டு தான் இருக்கு. இல்ல, சாதாரண கூட்டுறவு வங்கின்னு சொல்லப்பட்ட இடத்துல கூட்டுறவு தவறுகள் நடந்தது. கூட்டுறவு வங்கிக்கு இப்ப பணம் கொடுக்க முடியாதுங்க. அது பொலிட்டிக்கல் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த பணம் முழுக்க அங்க தவறுகள் நடக்குது, கருப்பு பணம் மாற்றப்படுகிறது. அதனால தான் அங்க நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அரசாங்கம் கூட்டுறவு வங்கிக்கு இந்த நேரத்துல இந்தியா முழுக்க இருக்க கூட்டுறவு வங்கிகள் ஒப்பீட்டளவுல தமிழ்நாடு பரவாயில்ல. ஜன்தன் வங்கியில 65,000 கோடி கூட்டுறவு நீங்க அவ்வளவு சொல்றீங்க. மாநிலத்துல இருக்கிற கட்சிகளினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஜன்தன் கணக்குல 1 லட்சத்துக்கு மேல போட முடியாது. புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு விஷயம், அந்த கூட்டுறவு வங்கியை பேசி முடிச்சு. நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல வந்து கிட்டத்தட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது பெரிய ஊழல் நடக்கக்கூடிய இடமா இருக்கு. கட்சிகளோட கண்ட்ரோல்ல இல்லாத கூட்டுறவு வங்கியில எப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்கலனா எப்படி விட்டாங்க? அதான் கேள்வி. அப்ப ஆர்பிஐயோட கண்காணிப்பு வந்து மாவட்ட மத்திய மாவட்ட லெவல்ல இருக்கிறதா எங்களுடைய கண்ட்ரோல்.
அந்த RBI கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வங்கிகள்ல தான் எல்லாம் பண்ண தொடக்க முடியுது. வேளாண்மை அதே மாதிரி வங்கிக்கு RBI எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க கண்ட்ரோல்ல சொல்றாங்க. மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பண பரிவர்த்தனை நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல சரிங்களா? இல்ல சொல்லிட்டாங்க மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பண பரிவர்த்தனை பண்ண அதுக்கு அடுத்தடுத்த கடைசியான வந்து அறிவிப்புல வந்து வங்கிகளுக்கு அனுப்புவதற்கான தொகையை சொல்லுன்னு இவர் நம்ம பொருளாதார விவகாரத்துறை செயலர் வந்து கூட்டுறவு அறிவிச்சிருக்காரு. வங்கிக்கு இன்னும் பணம் போலங்க. ஏன்னு கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அதான் நீங்க சொல்றீங்க. அதன் மூலமா நீங்க வந்து எங்க கூட்டுறவு வங்கிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஊழல் ஒரு பெரிய கதை. அது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து இந்தியா முழுக்க நான் என்ன அரசியல் கட்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. புரியுது. நான் வந்து மறுக்கல. இது வந்து ஒவ்வொரு இதுலயுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு இதுக்குள்ளே ஊழல் நடக்கு, ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த இதுக்குள்ளதான் விவசாயிகள் கடன் இல்ல, அதுக்குள்ளதான் விவசாயிகள் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து தான் அவனும் பயன்பட்டு இருக்காங்க. இப்போ ரேஷன் நுகர்பொருள் வாணிபத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அரிசி கடத்தப்படுது. அவங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சில விஷயங்கள் பண்றாங்க, மேல இருக்க அதிகாரிகள் பண்றாங்க. அதுக்காக நம்ம நுகர்பொருள் வாணிபத்தையே நம்ம வந்து நிறுத்திட முடியாது, கூட்டுறவு வங்கி இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த நேரத்துல 50 நாளைக்கு அவங்ககிட்ட பணம் போகாது. இந்த 50 நாளைக்கு அதான் மன்மோகன் சிங் சொல்றாரு, நீங்க 50 நாள் சொல்லக்கூடிய கூட சேர்த்துருவாங்கங்கறாரு. அதுக்கு என்ன பண்றீங்க? அப்படி இல்ல, அது மன்மோகனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட். மன்மோகனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா பணத்தால் மாற்றம் என்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் திண்ணையில். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு இருக்கு. ராமசேஷன்லேருந்து தொடங்கலாம். 2 கேள்விகள் ஒரே இதுக்குள்ள நீங்க கொண்டு வர்ற மாதிரி. அதாவது இந்த அறிவிப்பை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லப்படுது. ஒருவேளை வாய்ப்பு இருக்குமா? இந்த 50 நாட்கள் முடிந்த பிறகு எப்படி இருக்கும் நிலைமை? அதாவது இந்த டிமானிட்டைசேஷனை வந்து விட்ரா பண்ண மாட்டாங்க, இல்லை அதுக்கு உண்டான சலுகைகள் எல்லாம் வராது, கட்டாயம் வராது. இட்ஸ் அ வெரி வெரி ஃபர்ம் ஸ்டெப் டேக்கன் பை தி கவர்மெண்ட். தே வாண்ட் டு கோ ஹெட். ஏன்னா அந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் வாஸ் அ ஃபெயிலியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஆன்டிசிபேஷன் ஆஃப் ரெவன்யூ. அது இப்போ பயங்கர ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டெஃபினட்டாக இது வந்து வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி அதில் மாட்டியிருந்தால் அது லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற நிலைமை. ஸோ அதனால் அதை விட்ரா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நம்பர் 2, இதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஸ்லோலி இந்த மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆன பிறகு தான் இந்த ஜிடிபி க்ரோத் வரும். ஸோ இதனால் இந்த வருஷம் ஜிடிபி க்ரோத் மே நாட் ஹிட் தட் 8 and all. டெஃபினட்டாக ஒரு 5.25 6.25 வரை, அவ்வளோதான். அது வந்தாவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இப்போ தான் அந்த எக்கானமி கொஞ்சம் டெவலப் ஆகாம கேலப்பிங் ஸ்டேஜ் வரும்போது டக்குன்னு இந்த மூவ் வந்துடுச்சு. இதனால் இந்தியா இஸ் டோட்டலி கேஷ் ட்ராப்ட். இதுதான் ஃபேக்ட். இது நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இந்த கேஷ் ட்ராப்பிங் நடந்ததுனால கேஷ் ஷ்ரிங்கேஜ் வந்துடுச்சுன்னா மணி சர்க்குலேஷனே இல்லைன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டில் கருப்பு பணம் தான் புழலுது, அது வேறு பிரச்சனை, அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் அங்கே வந்து பணவர்த்தனை நடக்கலைன்னா டெவலப்மெண்ட்டே நடக்காது. ஆஸ் அ ரிசல்ட் அப்படியே ஒரு சைக்ளிக்கல் க்ரோத். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் ஹேவ் ஆல்சோ ஸ்லோ டவுன். ஸோ ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சிச்சுவேஷன் ஈஸ் அவுட் ஆகும். பட் இதெல்லாம் சரியாகிறதுக்கு 6 மாதம் ஆகுங்க. ஜோதி, உங்களுடைய நிறைவு கட்ட கருத்துக்கள். இது வந்து எடுக்கக்கூடிய முடிவை பற்றி எடுக்கணும்னு சொன்னால் திட்டமிட்டிருக்கணும். அதனால தான் மிஸ்டர் அரவிந்த் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய இன்றைக்கு நல்ல பொருளாதாரம் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த முடிவானது 130 கோடி, கிட்டத்தட்ட 130 கோடி இழப்பை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜிடிபியும் குறையும். இன்றைக்கு பிரதம மந்திரி எடுத்தது கௌரவம் பார்க்கக்கூடாது. நேராக நாடாளுமன்றத்தில் இது வாதம் பண்ணணும். வாதம் பண்ணுறதுல அவர் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் 13 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்த பிரதம மந்திரி. அப்போ இருக்கும்போது கூட ஒரு நாள் கூட அந்த குஜராத்தில் விவாதத்தில் கலந்து கொண்டதே கிடையாது. ஏன்னா அவர் வாதம் பண்ண மாட்டார். அவருடைய மனப்போக்கெல்லாம் வந்து தான் எடுக்கக்கூடிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறார். அதில் கௌரவம் பார்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு, ரிசர்வ் பேங்க் ஒரு அறிவிப்பு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பு, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு அறிவிப்புன்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த அறிவிப்புகள் தினம் அறிவிப்புகள் வந்து மக்களை வாட்டி வதைக்குது. இன்றைக்கு வந்து 50 நாள் என்பது 1 வருடம் 6 மாதம் 1 வருடம் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மக்கள் இல்லாமல் போயிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மக்கள் நிறைய பேர் இப்போ 72 பேர் இறந்துருக்காங்க.
இந்த துக்ககரமான நிகழ்வுகள் இதை போல் ஒரு நிகழ்வுகள் இனிமேல் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள், கருப்பு பணத்தை மீட்பது என்பது மீட்பதற்கு பெரிய இதில் யாராவது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ ஒழிய எந்த கருப்பு பண பதுக்கல்காரர்களும் பாதிக்கப்படவில்லை. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த முடிவு இது. பிரதமர் சொன்ன மாதிரி 50 நாட்களுக்கான குறுகிய கால இந்த சிக்கல் மாறியவுடன் இந்த இந்தியா பொருளாதாரத்தை நோக்கி இன்னும் பல நாடுகளுக்கு முன்னுதாரணமான ஒரு நாடாக ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இதனால் சாமானிய மக்கள் வெகு அதிகமாக பெனிஃபிஷியலாக பயனடைய போகிறது அவங்க தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி இது ஏழைகளுக்கான ஒரு நல்ல முடிவு இல்லை என்பதை ஏற்கவே முடியாது. இப்படி பண பரிவர்த்தனைகள் வங்கி மூலமாக நடக்கும் பொழுது அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமான வரியிலிருந்து அத்தனையும் குறுகிய காலத்திலேயே மிகச்சிறப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த குறுகிய காலத்திலேயே 6 லட்சம் கோடி டெபாசிட்ன்ற மாதிரி வருது. எல்லாமே பண பரிவர்த்தனை வங்கி மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று வரும் பொழுது இந்தியா நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்து நிற்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதாவது இப்போ நீங்கள் இந்த வங்கிகளோட கூட்டம்லாம் முடிஞ்சுது, இந்த வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சுது. திங்கக்கிழமை வங்கி புதுசாக திறக்க போகுது. இனிமே கேஷை கையில் வச்சிருக்கவங்க தான் போய் டெபாசிட் பண்ணணும். ஏடிஎம் கிடையாது. இல்லை அதான் இல்லை. இப்போ முக்கியமானது என்னன்னா, இவ்வளவு நாட்களும் இந்த 16 நாளில் பணம் வச்சிருக்காம இருக்கவங்க கூட எதிர்கட்சிகள் என்ன சொல்லணும்னா, கேஷாக கையில் வச்சிருக்கவங்க போய் சீக்கிரம் டெபாசிட் பண்ணுங்க. 13 லட்சம் கோடி வந்துச்சுன்னா இந்த திட்டம் நார்மலாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடும். அதனால ஒரு இந்திய பொருளாதாரத்தை, இந்திய அமைப்பை ஸ்ட்ரக்சரல் ரீதியாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமிடலை பிரதமர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட, ஒரு டிமானிட்டைசேஷனோட ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமா இதற்கு பிறகு அரசாங்கத்துக்கு பல திட்டங்கள் இருக்கும். நான் இந்த திட்டம் என்னவா நம்மளை மாற்றும் நான் நினைக்கிறேன்னா, அமெரிக்கா ஒரு வளர்ந்த பொருளாதாரம் ஒரு தெளிவான திட்டமிடலோட இருக்கு. அதற்கு பிறகு ஜப்பான் ஒரு இடைநிலை பொருளாதாரம் ஒரு தெளிவான திட்டமிடலோட இருக்கு. இந்தியா ஒரு அமெரிக்காவினுடைய மாடலில் அதனுடைய டெக்னாலஜி, அதனுடைய தொழில்நுட்ப கூறுகளோடு ஒரு புவர் அமெரிக்கா மாதிரியான ஒரு இந்தியாவாக இது மாறும். இதிலிருந்து வளர்ச்சிக்கான படிநிலைகள் உருவாகும். நிச்சயமாக அமைப்பு ரீதியாக இந்தியாவை உயர்த்துவதற்கான ஒரு திட்டம் இது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமா. நேரலை நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா பணத்தால் மாற்றம் என்ற தலைப்பில் நாம் பல கருத்துக்களை இங்கே நமக்கு சிறப்பு விருந்தினர்கள் தந்திருக்கின்றார்கள். இந்த பணத்தால் மாற்றம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது எங்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்று பாரதிய ஜனதா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு பல தொல்லைகளை இது ஏற்படுத்தியிருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இது இது ஒரு குறுகிய காலத்திற்கு ஏற்பட்ட ஒரு சிரமம் தான். நிச்சயமாக இது உங்களுக்கான பயனை அனுபவிக்க போகின்றவர்கள் ஏழை எளிய மக்கள் தான். அதனை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாள் வரை, இந்த 50 நாட்கள் வரையோ அதற்கு பின்னாலோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன நிவாரணம், இவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடைக்கால நிவாரணம் போன்று சில பொருளாதார வல்லுநர்கள் இதை ஒரு எக்கனாமிக்கல் டிசாஸ்டர் என்று கூட வர்ணிக்கிறார்கள். அந்த அளவிற்கு இது போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி ஏதேனும் ஏற்படுகின்ற பொழுது அரசு மக்களுக்கு என்ன செய்யும்? நிவாரணம் ஏதேனும் வழங்குமா? இது அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி போகப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.